எங்க அம்மா சிங்கிள் பேரண்டா என்னைய பயங்கரமா வளர்த்தாங்க. அதனால அம்மா பொண்ணு. நான் அம்மா, 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 அம்மா. மேரி கிளாரா இப்ப நான் இப்படி ஒரு ஒரு பிளேஸ்ல எனக்குன்னு ஒரு பிளேஸ்ல நான் உட்கார்ந்துருக்கேன்னா, என்னைய நம்பி அனுப்புனது எங்க அம்மா. இப்ப இந்த பண்ணது எல்லாமே எங்க அம்மாவோட நான் சந்தோஷமா இருந்து பண்ண ஒரு விஷயங்கள். அதனால எனக்கு கனெக்ட் எங்க அம்மாவோட தான். அதனால தான் எனக்கு இதுக்கு ஒரு உந்துதலா இருந்தது. இப்ப நீங்களுமே ஒரு அம்மா. ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணுக்கு நீங்களுமே ஒரு அம்மா. சொல்லுங்க அம்மா நம்ம ஒரு ஒரு டீனேஜர் இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அதுல ஒரு பயம் இருக்காது. ஒரு பிடிப்பு இருக்காது. பண்ணிருவோம், போயிருவோம். அதுல அசால்ட்டுத்தனம். அம்மான்னு ஆகும்போது, அம்மான்னு ஆனதுக்கு அப்புறம் அது நெறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நெறைய ஃபீல் பண்ணுவோம். நம்ம அம்மா இவ்ளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? இவ்ளோ வலிகள தாண்டி இருக்காங்களா? அப்படின்னு தோணும். எப்படி இருக்கு மேம் அந்த ஃபீலு? பிரெக்னன்சி வார்டுல தான் தெரிஞ்சது எனக்கு. பாப்பா அந்த டைம் அந்த வலி வலி வந்த நேரம் இப்படிதான் அம்மா அனுபவிச்சு என்னை பெத்தாங்களா? அப்பதான் அதான் தனக்குன்னு வரும்போது அந்த வலி புரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அப்படி தோணுச்சு. பெண் குழந்தை பிறந்தோன்னே என் பிள்ளையும் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும்ல அப்படின்னு ஒரு ஏன்னா அந்த அந்த வலியை தாங்குற மாதிரி தாய்மை மாதிரி எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வலியோட சுமந்து ஒரு பயத்தையும் சுமக்கணும். இதுக்கப்புறம் லைஃப் டைம் ஒரு நம்ம கூட தைரியம் எல்லாம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்களோட சின்ன சின்ன அசைவுக்கும் நமக்கு ஒரு பதறுது, மனசு பதறின ஃபீல்லே இருக்கு. பயத்துல இருக்கு. யாராவது தூக்குனாலும் சரி, எதுனாலும் சரி, யாராவது தூக்கம் வந்தாலும் ஏன்பா தூக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீனேஜ் டைம்ல ஒரு 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 ஓட்டம் ஓடி இருப்போம். ஒரு ட்ரீம்காக பயங்கரமா போகணும் அப்படி இப்படின்னு. அந்த எல்லா ஓட்டத்தையுமே எனக்கு ஸ்டாப் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் நீ என்னைய பாரு, நான் தான் உன் உலகம் அப்படின்னு என் குழந்தை பேசாம என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் அக்கீரா. சோ அவங்கதான் உலகங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு.